கோயம்புத்தூரில் மீன் வாங்கணுன்னாலே உக்கடம் தான் போய் ஆகணுங்கிற ஒரு மென்டாலிட்டி மேக்ஸிமம் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு இருக்கும். பட் அது இல்லாமல் கோயம்புத்தூர்லேயே நிறையா பிரான்ச் வச்சு பெஸ்ட்டான குவாலிட்டியில் ஃபிஷ்ஷை கொடுத்துட்டும் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் டோர் டெலிவரியும் கொடுக்குறாங்க. ஃப்ரீயாக அவங்களே க்ளீன் பண்ணியும் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுக்கு நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. லைக் கணபதி, பீலமேடு, சாய்பாபா காலனி, சிங்காநல்லூர், துடியலூர், கவுண்டம்பாளையம்னு ஏகப்பட்ட இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. இவங்கக்கிட்ட இருக்க எல்லா மீனுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நமக்கு லோக்கலில் கிடைக்கக்கூடிய டேம் மீன் மட்டும் இல்லாமல் சீ ஃபுட்ஸும் கிடைக்கிது. அதாவது கடல் மீனும் கிடைக்கிது. நண்டு, ஈரா, கனவான் இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நான் வந்திருக்க ஷாப் வந்து பார்த்திங்கன்னா கணபதி சிக்னலில் இருக்கக்கூடிய மீன் கடை தான். எங்களுக்கு ஃபிஷ் வாங்கணும் அப்படின்னாலே இது ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால நாங்கள் எப்பயுமே இங்கே தான் வந்து வாங்குவோம். ரொம்பவும் நீட்டாகவும் க்ளீன் பண்ணி கொடுத்துறதுனால ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவங்கள்ட்ட காலையில் வந்து ஃப்ரெஷ் மீனும் கிடைக்கிது. அதே மாதிரி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ் வந்து குக் பண்ணியும் அவங்க வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் உள்ளே போகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா உயிர் மீன்லாம் கூட இருந்துச்சு. உயிரோட விரால் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சீ வெரைட்டியில் நிறையவே இருந்துச்சு. வஞ்சரம், அட்லாண்டிக் சாலமன், தேங்காய் பாறை, மஞ்சப்பாறை, நெத்திலி, சூரை, வரிப்பாறை, விளமீன், கருங்காலி பாறை இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி டேம் மீன் வகையில் வந்து பார்த்திங்கன்னா கட்லா, ரோஹு, வாவல், நெய்மீன், திலேப்பியா இந்த மாதிரி நிறையா வெரைட்டி வந்துச்சு. அதுவும் இல்லாமல் கிளி மீன், கிளேத்தி, கொல்லி மீன், நெத்திலி, ஏட்டை இந்த மாதிரி நிறைய சீ வெரைட்டிஸும் நிறையவே இருந்துச்சு. இதையும் தாண்டி இறால், நண்டு, கனவா இந்த மாதிரி நிறையவே வச்சுருந்தாங்க. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்தனால நமக்கு பிக் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷனும் இருக்குது. அதே மாதிரி அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. அந்த இடமும் ஃபுல்லாகவே நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நமக்கு வேணுங்கிற ஃபிஷ்ஷஸை நம்ம எடுத்துகிட்டு அங்கே வந்து பில் போடுற கவுண்டரில் போய் நம்ம கொடுத்தோம்னா அவங்களே வெயிட் போட்டு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஆகும், அமௌண்ட் எவ்வளோ ஆகுங்கிறத அவங்களே சொல்லிடுவாங்க. நம்ம ஓகேன்னு சொன்ன பட்சத்தில் அவங்க வந்து பில் போட்டு நமக்கு கொடுப்பாங்க. இங்கேருந்து நம்ம பில் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போனோம்னா அங்கே ஒரு கவுண்டர் இருக்கும். அங்கே வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணி நம்ம வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து வாங்கிக்கலாம். இவங்கள்ட்ட ஃபிஷ்ஷஸ் மட்டும் இல்லாமல் ஃபிஷ்க்கு யூஸ் பண்ணுற மசாலாவும் வச்சுருக்காங்க. மீன் குழம்பு மசாலா, அதே மாதிரி ஃப்ரைக்கான மசாலா எல்லாமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி அங்கே க்ளீன் பண்ணி கட் பண்ணி தரதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 கவுண்டர் வரலையும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக சீக்கிரமே கட் பண்ணிக்கலாம். இங்கே அவங்க ஃப்ரீயாகவே க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வேணுங்கிற சைஸ்க்கும் அவங்க கட் பண்ணி தருவாங்க. அது நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வெளியவே வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நீட்டாக வந்து அவங்க ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸையும் தனித்தனியாக கவரில் போட்டு பேக் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம கேட்டோம்னா வாழையில வச்சும் அவங்க வந்து பேக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி இவங்க ஆன்லைன்லேயும் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இவங்களுக்குன்னு ஆப் கூட இருக்குது. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் அதே மாதிரி உங்களுக்கு ஃபோன் நம்பரும் இருக்குது. அதுக்கும் நம்ம கால் பண்ணி கூட நம்ம ஆர்டர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஈஸியாகவே நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணாமல் ஆன்லைனில் வீட்டில் இருந்துட்டு கூட நம்ம ஃபிஷ் ஆர்டர் பண்ணிக்கலாம்.